நீதிமொழிகள் அதிகாரம் 11. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும், துரோகிகளோ தங்கள் தீவினையில் பிடிபடுவார்கள். துன்மார்க்கன் மரிக்கும் போது அவன் நம்பிக்கை அழியும், அக்கிரமக்காரரின் அகழ்ச்சி கெட்டுப்போம். நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறும், துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும், துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும். மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். புறங்கூறி திரிகிறவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான், பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள், பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான், கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். கையோடே கை கோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான், நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். நீதிமானுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான், மூடன் ஞானம் உள்ளவனுக்கு அடிமையாவான். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். ஆமேன். பிரியமானவர்களே, நீதிமொழிகளின் இந்த 11ஆம் அதிகாரம் நேர்மையாக வாழ்வது, தாழ்மையுடன் நடப்பது, பிறருக்கு நன்மை செய்வது, கர்த்தரை நம்புவது ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு கிராமத்தில் 2 வியாபாரிகள் இருந்தனர். ஒருவன் பொருட்களை அளக்கும் போது எப்போதும் சரியான அளவையை கொடுத்தான். இன்னொருவன் சிறிது குறைவாக அளந்து அதிக லாபம் சம்பாதிக்க முயன்றான். முதலில் குறைவாக அளந்த வியாபாரிக்கு அதிக பணம் கிடைத்தது. ஆனால் சில நாட்களில் மக்கள் அவனிடம் வாங்குவதை நிறுத்திவிட்டனர். நேர்மையாக வியாபாரம் செய்தவனிடம் மக்கள் தொடர்ந்து பொருட்களை வாங்கினர். ஏனென்றால் இவர் நம்மை ஏமாற்ற மாட்டார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஒரு நாள் அந்த வியாபாரியிடம் ஒரு முதியவர், நீ பணத்தை மட்டும் சம்பாதிக்கவில்லை, மக்களின் நம்பிக்கையையும் சம்பாதித்திருக்கிறாய் என்று கூறினார். இதுதான் நீதிமொழிகள் 11 நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு முக்கியமான பாடம். நேர்மை சில நேரங்களில் உடனடி லாபத்தை தராமல் இருக்கலாம், ஆனால் அது நிலையான ஆசீர்வாதத்தையும் நல்ல பேரையும் தரும். இந்த அதிகாரத்தின் ஒவ்வொரு வசனமும் நம்முடைய வாழ்க்கையில் நேர்மை, தாழ்மை, தாராள மனம், ஞானம் ஆகியவற்றை வளர்க்க அழைக்கிறது.
இந்த உலகத்தில் மற்றவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் நாம் கர்த்தருக்கு முன்பாக நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ தீர்மானிப்போம். நேர்மையை தேர்ந்தெடுத்து கர்த்தரை நம்பி வாழ்வோம். ஆமேன்.